அம்மா ஸ்டைலில் ஒரு சுவையான சொரா புட்டு பார்க்கலாமா? ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதும் சாப் பண்ணி வச்ச ஆனியனை சேர்த்து வதக்கிக்கோங்க. ஆனியனும் பூண்டும் அதிகமாக சேர்த்தா இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு சால்ட்டு, மஞ்சத்தூள், ஸ்லைஸ் பண்ண பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி சேர்த்து வதக்கிக்கோங்க. இது வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுட்ரு சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டு வேக வச்ச சொராவை உதுத்து இதோடு சேர்த்து கலந்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உதிரியாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு குக் பண்ணுங்கள். இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுட்ரு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எந்த அளவுக்கு பொறுமையாக வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு உதிராக வரும். இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி இறக்குனீங்கன்னா சுவையான சொரா புட்டு ரெடி. இந்த டேஸ்டியான சொரா புட்டை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். See you soon. Bye.